வணக்கம், வாழ்க நலம். காமாக்கியா ருத்ரபிடம். நான் உங்கள் அக்னிருத்ரன் சுவாமிகள், ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர். உப்பு தண்ணீரில் தான் உருவாகிறது, அது தண்ணீரிலே கரைக்கப்படுகிறது. அதேபோல் கடவுளை நம்புவோருக்கு வரும் துன்பங்கள் எப்படி வந்ததோ அப்படியே மறைந்துவிடும். இதுவே கடவுளின் கருணை. எதை சொல்லி இது குறிப்பீடு இருக்குது அப்படின்னா, எல்லாருக்கும் துன்பங்கள் வர்றதுன்றது சகஜம். அதாவது பிரம்மாவுக்கும் கஷ்டங்கள் வந்ததாக வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. சிவபெருமானுக்கும் பிரச்சனைகள் இருந்ததாக, முருகருக்கு, விநாயகருக்கு, நம்மளுடைய கடவுள் எல்லா கடவுளுக்கும் பிரச்சனைகள் இருந்ததாக வரலாற்று குறிப்புகள் இருக்குது. ஆனால் எல்லா பிரச்சனையும் தீர்க்கிறதுக்கும் வழி இருக்குது. இறை நம்பிக்கை ரொம்ப முதல்ல முக்கியம். அதுக்கு அடுத்ததாக நமக்கு தர்ம காரியங்கள் ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டுமே நம்ம சரியாக கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீர்ந்து சுபமான வாழ்க்கை வாழலாம். இதுவே கடவுளின் நீதி. ஸ்ரீ காமாக்கியா தேவி ஆலயம் சென்னையில் இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னா, சென்னை வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டு பாக்கம் அப்படிங்கிற இடத்துல ஸ்ரீ காமாக்கியா ஆலயம் இருக்குது. தமிழகத்திலே முதல் முறையாக இந்த ஒரு கோவில் தான் இப்போ வரைக்கும். காமாக்கியா தேவி யோனிபிடம்னு சொல்லுவாங்க. ஸ்ரீ காமாக்கியா தேவியுடைய ஆலயம் 51 சக்தி பீடத்தில் ஒரு பீடம் தான் காமாக்கியா தேவி ஆலயம். உலகத்தில் சிருஷ்டி தேவி அப்படின்னா அது காமாக்கியா தேவி தான். அப்படிப்பட்ட ஒரு காமாக்கியா தேவியுடைய ஆலயம் இருக்குது. நேரம் கிடைக்கிறச்சு இங்கே வாங்க, வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. நீங்கள் நினச்ச எல்லா காரியங்களும் நடக்கும் இந்த ஆலயத்தில். நீங்கள் வேண்டிக்கிற விஷயங்கள்லாம் நடந்து உங்களுக்கு நல்ல நன்மையை உருவாக்கி கொடுக்கும். தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. அதுவும் காமாக்கியா தேவி யோனிபிடம்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட யோனிபிடம் தான் இது. பெண் உறுப்புக்குன்னே ஒரு ஆலயம் இருக்குது அப்படின்னா அது காமாக்கியா தேவியோடைய ஆலயம் மட்டும்தான் உலகத்தில். நேரம் கிடைக்கிறச்சா வாங்க. சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டு பாக்கத்தில் தான் நம்ம கோயில் இருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். உங்கள் எல்லாருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். நீங்கள் நினைத்த காரியங்களெல்லாம் நடக்கட்டும்.